சென்னை புக் ஃபேர் போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண புக்ஸ் இதுதான். இது வந்து யோர் டைம் வில் கம் அப்படின்ட்டு எனக்கே யாரோ சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா திஸ் இஸ் அ டிபிக்கல் நாவல் ரொமான்ஸ். பட் இந்த வேர்டிங்ஸ் இந்த டைட்டிலுக்காகவே நான் வாங்கினேன். இது வந்து ஒரு கதாசிரியரின் கதைன்னு ஜெயகாந்தனோட புக்கு. ஜெயகாந்தனோட ஸ்டோரிஸ் வந்து நான் பாட்காஸ்ட்லயும் ஆடியோ புக்ஸ்லயும் கேட்டிருக்கேன். ஸோ அவரு பார்த்தோன்னே என்னால ஆர்வம் தாங்க முடியல. ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது கரு அகைன் ஜெயகாந்தனோட இன்னொரு புக்கு, அண்ணாவின் மேடை பேச்சு. இது வந்து எங்க அம்மா வந்து அண்ணா வந்து அவரோட மேடை பேச்சுனால நிறைய பேர் அப்படியே கவர்ந்து இழுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நான் இந்த புக் வாங்கினேன். 4 புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து இது சொல்றேன். இது வந்து கேட் கெல்லியோட ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ன்ற புக்கு. இந்த புக் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, போனப்பவே ஓகே ஒரு 3-4 புக் எடுப்போம், ஒரு புக் வந்து ரேண்டமா எடுப்போம், ஏதாவது ராம்காம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு ரொமான்டிக் நாவல் தான். நெக்ஸ்ட் புக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, விமன் என்ஸ்லேவ்ட் அப்படின்ட்டு பெரியாரோட ஒரு புக். இது ஆக்சுவலி பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புக். இதோட தமிழ் வெர்ஷனு. நான் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து விமன் என்ஸ்லேவ்ட் அப்படின்னு வாங்கினேன், படிக்கணும்னு நினைச்சேன். ஆனா தமிழ்ல படிச்சாதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை படிச்சுட்டு தமிழ்லையும் வாங்கி படிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சுக்கோங்க. வந்து பகத்சிங்கோட ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட் அப்படின்ற புக்கு. இந்த புக்கும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ரீசெண்டா ஏத்திசம்க்கும் தீசம்க்கும் நடுவில் கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து வாங்கி படிக்கணும்னு தோணுச்சு. ஆனி ஃப்ராங்கோட தி டைரி ஆஃப் யங் கேர்ள். இந்த புக்கு வந்து ஹாஃப் ப்ரைஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு வந்து ஜெர்மனியில நாட்சி டைம்ல வந்து ஒரு 15 year old கேர்ளோட ஒரு டைரி தான் இந்த புக்கு. ஸோ அவ்வளோதான். இது 4 புக்கு தான் நான் வந்து புக் ஃபேர்ல வாங்கினேன். 9th புக் ஃபேரு சென்னையில் நடக்கிறது. சென்னை நந்தனம் YMCA கிரவுண்ட்ல வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க. ஜான்வரி 21 வரைக்கும் நடக்குது. நிறைய புக்ஸ் வாங்குங்க, நிறைய படிங்க.